ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் என்னைக்காச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா? நம்ம லைஃப்பில் மீட் பண்ணுற எல்லா மனிதர்களும் நம்ம லைஃப்பை வளர்ச்சி அடைய செய்கிறவங்க இல்லை அப்படின்னு. சில பேர் உங்களை ஊக்குவிப்பாங்க, இன்னும் ஒரு சில பேர் உங்களை ஊமை குத்தா குத்துவாங்க. ஊக்குவிக்கிற பேர் உங்களை நேர்மையான பாசிட்டிவான எனர்ஜி கொடுத்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு வந்து லைஃப் வந்து கொண்டு போவாங்க. ஆனால் அந்த ஊமை குத்தா குத்துறவங்க எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸோட, நெகட்டிவ் மைண்ட் செட்டோட பின்னாடி இருந்து பிள்ளையை சுனி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியாப்பட்டவங்களை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, நச்சுத்தன்மை கொண்டவர்கள், டாக்ஸிக் பீப்புள். இவங்க எப்போவுமே நெகட்டிவ் தாட்டோடு இருப்பாங்க. நீங்கள் என்ன முயற்சி சொன்னாலும் அதில் ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லுவாங்க. அதை குறை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குறைய வச்சு உங்களை கிண்டலும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து முக்கியமாக நீங்கள் தள்ளி வைங்க. நம்பர் 2, மேனிப்புலேட் பண்ணுறவங்க. இவங்க சொல்கிற கருத்து வந்து பார்த்திங்கனாக்கா, எந்த ஒரு விஷயம் நீங்கள் பாசிட்டிவாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கட்டும், இல்லை ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணட்டும், உங்களை அப்படியே மேனிப்புலேட் பண்ணி அவங்க டைரெக்ஷனை திருப்பி விட்ருவாங்க. அவங்க பேசுகிறப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தை வந்து குழப்புற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து எப்போவுமே மற்றவங்க கிட்ட வந்து அவநம்பிக்கையோடு இருப்பாங்க. இந்த மாதிரி பீப்புள்ஸ்கிட்டேருந்து நான் எப்படி விலகி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா, நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். விஷயம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் அதை போய் அவங்கக்கிட்ட சொன்னீங்க, அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இது எனக்கு செட் ஆகாதுக்கு, எனக்கு இது அப்படிங்கிறத போல்டாக நீங்கள் சொல்லிடுங்க. நம்பர் 3, பொய் உரைப்பவர்கள், லையர்ஸ். ஒரு சில விஷயத்துக்கு பொய் சொல்லலாம், ஆனால் பொய்யை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிற இந்த மாதிரி பீப்புள்கிட்டேருந்து நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்பிக்கை தான் முதுகெலும்பு. அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எப்போவுமே லாங் டைமுக்கு வராது. நம்பர் 4, நார்சிஸ்டிக் பீப்புள், அதாவது சுயநலவாதிகள். இவங்க எப்போதுமே நான் தான் எல்லா விஷயத்துலேயும் முன்னாடியே இருக்கணும், முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது உண்டு. இந்த மாதிரியான ஆட்கள் மற்றவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்க மற்றவங்க ஃபீல் பண்ணுறத கூட ஒரு விளையாட்டாக தான் தெரியும். இந்த மாதிரி பீப்புள்ஸ்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பவுண்ட்ரியை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்பாங்களா, இல்லை இதை வச்சு காமெடி பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க. நம்பர் 5, எனர்ஜி ட்ரெயினர்ஸ், உங்கள் ஆற்றலை போக்குபவர்கள். இந்த மாதிரியான ஆட்கள் வந்து எப்போவுமே குறைய மட்டுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன நிறைவு, ஒரு விஷயத்த நிறைவாக செஞ்சால் கூட அது நிறைவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் குறை மட்டும்தான். இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட வந்து 10 நிமிஷம் பேசினாவே உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிரும். நீங்கள் எப்போவுமே ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஒரு நல்ல பீப்புள்கிட்ட மீட் பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு யார் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட, இல்லை இது உங்களை ஊக்குவிக்கிற நபர்கள்கிட்ட யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து தொடர்ந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து கன்டினியூ பண்ணுங்க. நம்பர் 6, நடிப்பவர்கள். இவங்க ரொம்ப 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 டேஞ்சரான பீப்புள். நம்ம முன்னாடி நல்லவங்களாகவும் பின்னாடி வந்து பிள்ளை சொல்லி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வைக்கிற பாசம் கூட ஒரு சில நேரம் முக முடியாது தோணும். இவங்க உங்கள் லைஃப்பில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மன அமைதி கண்டிப்பாக போயிடும். இவங்கக்கிட்ட வார்த்தையை கவனிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட செயல்களை கவனிங்க. நடிப்பவங்க என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மாட்டிக்கத்தான் செய்வாங்க. எப்போயாச்சும் ஒரு உண்மை முகம் தெரியத்தான் வரப்போகுது. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம யார் சேர்த்துக்கிறோமோ அதான் நம்ம வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்குது. பாருங்கள், பழகுங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நபர்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கற்றுக்கோங்க. யாரால உங்கள் மனசோட நிம்மதி வந்து குலையுதுன்னு பாருங்கள். அப்படி உங்கள் மன நிம்மதி வந்து குலையுது அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது நல்லது. இங்கே அமைதிங்கிறது வந்து ஒரு லக்ஸரி இல்லை,
அது ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகே, பாய் கைஸ்.